அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம் புத்தகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 19. மாயாஜால காலடிகள். நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள், என்னுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் இறந்துவிட்ட அல்லது உயிரோடு இருக்கின்ற மற்றவர்களின் உழைப்பை சார்ந்துள்ளது. அவர்களிடமிருந்து நான் பெற்றுள்ள மற்றும் இன்னும் பெற்று கொண்டிருக்கின்ற அதே அளவிற்கு என்னால் திருப்பிக் கொடுக்க முடிகின்ற வகையில் நான் என்னை மேலும் உந்தி தள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் 100 முறை எனக்கு நானே நினைவூட்டிக் கொள்கிறேன் என்கிறார். இந்த வார்த்தைகளின் மூலமாக தனது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இணையான ஒரு பரிசை ஐன்ஸ்டீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். தன் வெற்றிக்கான மாயாஜால ரகசியங்களில் ஒன்றை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் நன்றியுணர்வு என்பதுதான் அந்த ரகசியம். இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சிக்கு உத்வேகம் கொடுத்துள்ளது ஐன்ஸ்டீன் தான். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவதற்கு நீங்கள் அவருடைய வழியைத்தான் பின்பற்றப் போகிறீர்கள். இன்று ஐன்ஸ்டீனைப் போல் 100 முறை நீங்கள் நன்றி கூறப் போகிறீர்கள். மாயாஜாலமான 100 அடிகளை எடுத்து வைப்பதன் மூலம் நீங்கள் அதை செய்யப் போகிறீர்கள். அந்த அடிகளை எடுத்து வைப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு நம்புதற்கரிய விஷயமாக தோன்றினாலும், நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த செயல்களில் இதுவும் ஒன்று. எழுத்தாளர் வில்லியம் ஏ வாட் என்பவர், கடவுள் இன்று 86,400 வினாடிகளை உங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றையாவது நன்றி கூறுவதற்கு நீங்கள் பயன்படுத்தியுள்ளீர்களா என்கிறார். மாயாஜால காலடிகளை எடுத்து வைப்பதற்கு நீங்கள் ஓரடி எடுத்து வைக்கும் போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனத்தில் கூறி அந்த காலை தரையில் ஊன்றுங்கள். முதலாவது அடி எடுத்து வைக்கும் போது ஒரு நன்றி, அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது ஒரு நன்றி. இவ்வாறு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். உங்களால் எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் எத்தனை முறைகள் வேண்டுமானாலும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்க முடியும் என்பதுதான் மாயாஜால காலடிகளில் உள்ள மிகச்சிறந்த விஷயம். உங்கள் வீட்டில் ஓர் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு செல்லும் போதோ, உங்கள் காஃபியையோ அல்லது உணவையோ எடுத்து வருவதற்கு நடந்து செல்லும் போதோ, குப்பையை வெளியே கொட்டுவதற்கு எடுத்து செல்லும் போதோ, தொழில் தொடர்பான ஒரு சந்திப்பு கூட்டத்திற்கு நடந்து செல்லும் போதோ, ஒரு டாக்ஸியையோ ரயிலையோ அல்லது பேருந்தையோ பிடிக்க செல்லும் போதோ நீங்கள் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கலாம். உங்கள் காதலரோடு வெளியே செல்வது, ஓர் வேலைக்கான நேர்முக தேர்விற்கு செல்வது, ஒரு வாடிக்கையாளரை சந்திக்க செல்வது, ஏடிஎம் மற்றும் வங்கிக்கு செல்வது, பல் மருத்துவர், பொது மருத்துவர், முடி திருத்துபவர் ஆகியோரை பார்க்க செல்வது, உங்களுக்கு பிடித்த அணி விளையாடுவதை பார்க்க செல்வது, தாழ்வாரங்கள் வழியாக நடந்து செல்வது, விமான நிலையங்கள் மற்றும் பூங்காக்கள் ஊடாக நடந்து செல்வது, அல்லது ஒரு கட்டிடத்திலிருந்து மற்றொரு கட்டிடத்திற்கு செல்வது போன்ற உங்களுக்கு முக்கியமான எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் செல்லும் போதும் நீங்கள் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கலாம். நான் என் வீட்டை சுற்றி நடக்கும் போதும், என் படுக்கை அறையிலிருந்து குளியலறைக்கும், சமையல் அறையிலிருந்து என் படுக்கை அறைக்கும் செல்லும் போதும், வெளியே என்னுடைய காரை நோக்கி செல்லும் போதும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைக்கிறேன். நான் ஒரு தெரு வழியாகவோ அல்லது வேறு எங்கேனுமோ நடந்து செல்லும்போது நான் சென்றடைய விரும்புகின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கு சென்றடையும் வரையிலான வழி நெடுகிலும் நான் நன்றி கூறி அடியெடுத்து வைக்கிறேன். இப்பயிற்சியை துவக்குவதற்கு முன் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்தால், மாயாஜால காலடிகளை எடுத்து வைத்த பிறகு நீங்கள் உணரும் விதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அடியெடுத்து வைத்து செல்லும்போது உங்களால் அவ்வளவாக நன்றியை உணர முடியாவிட்டால் பரவாயில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியை உணர்வீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். நீங்கள் சற்று மனச்சோர்வு அடைந்திருந்தால் மாயாஜால காலடிகள் உங்களை நல்லவிதமாக உணர செய்யும். நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக உணர்ந்து கொண்டிருந்தால் மாயாஜால காலடிகள் உங்கள் உற்சாகத்தை இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். அதிக பலனளிக்கும் மாயாஜால காலடிகளை எடுத்து வைப்பதற்கு சுமார் 90 வினாடிகளுக்கு மாயாஜால அடிகளை எடுத்து வையுங்கள். ஒரு சராசரி நபர் ஆசுவாசமாக நடந்தால்
100 அடிகளை எடுத்து வைப்பதற்கு அவருக்கு 90 வினாடிகள்தான் ஆகும். இப்பயிற்சி சரியாக 100 அடிகளை எடுத்து வைப்பதை பற்றியது அல்ல, குறைந்தபட்சம் அத்தனை அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றியதுதான். ஏனெனில் நீங்கள் உணரும் விதத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கு அத்தனை அடிகள் தேவைப்படக்கூடும். சராசரியான தூரத்தை பற்றிய தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நாளின் எந்த நேரத்திலும் உங்களால் நன்றியுணர்வுடன் 100 அடிகள் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் இப்பயிற்சியை செய்யும்போது நீங்கள் எடுத்து வைக்கும் அடிகளை கணக்கிடாதீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுவதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் காலடிகளை கணக்கிட்டு கொண்டிருப்பீர்கள். இன்றைய மாயாஜால பயிற்சியை நீங்கள் நிறைவு செய்துள்ள போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நீங்கள் 100 முறை கூறியிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நீங்கள் 100 முறை நன்றி கூறியிருக்கிறீர்கள்? ஐன்ஸ்டீன் அதை ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார். மாயாஜால செயல்முறை பயிற்சி 19. மாயாஜால காலடிகள். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள். 2. நாளின் ஏதேனும் ஒரு சமயத்தில் நன்றியுணர்வுடன் 100 மாயாஜால அடிகளை சுமார் 90 வினாடிகளுக்கு எடுத்து வையுங்கள். 3. ஒவ்வொரு முறை அடியெடுத்து வைக்கும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அதை உணருங்கள். 4. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நாள் 19ற்கான பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 20. இதயத்தின் மாயாஜாலம். பிரெஞ்சு புரட்சிக்காரர் ஜீன் பாப்டிஸ்ட் மசியூ என்பவர் நன்றியுணர்வுதான் இதயத்தின் நினைவு என்கிறார். உங்களால் நன்றியை எந்த அளவிற்கு அதிகமாக உணர முடியுமோ அதை செய்ய வைப்பதுதான் மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் நோக்கம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுக்குள் நன்றியுணர்வை அதிகரித்து கொள்ளும்போது வெளியுலகில் உங்கள் ஆசீர்வாதங்களின் அளவு அதிகரிக்கும். இறுதியில் நன்றியுணர்வை நெடுங்காலம் நீங்கள் கடைபிடித்த பிறகு அதை நீங்கள் உங்கள் இதயத்தில் உணரத் துவங்குவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு தேவையான நேரத்தை இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி சுருக்கிவிடும். நீங்கள் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அந்த நன்றியை உள்ளுக்குள் நீங்கள் உணரும் நேரத்தில் உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தின் மீது குவிப்பதன் மூலம் உங்கள் நன்றியுணர்வின் ஆழத்தை சக்திமிக்க வழியில் அதிகரிப்பதற்காகவே இதயத்தின் மாயாஜாலம் என்னும் இச்செயல்முறை பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளும்போது உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தின் மீது குவிக்கையில் உங்கள் இதயத்தின் துடிப்பு உடனடியாக அதிக சீரானதாகவும் இணக்கமானதாகவும் ஆகிறது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு முறையிலும் ஆரோக்கியத்திலும் பெரும் மேம்பாடுகளை ஏற்படுத்துவதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதயத்தின் மாயாஜாலத்தின் சக்தியை பற்றி இது உங்களுக்கு சிறப்பாக புரிய வைத்திருக்கும். நீங்கள் இப்பயிற்சியை முதலில் முயற்சிக்கும் போது உங்களுக்கு சிறிதளவு பயிற்சி தேவைப்படக்கூடும். ஆனால் உங்கள் முயற்சி நிச்சயமாக சிறந்த பலனை கொடுக்கும். ஒரு சில முறைகளுக்கு பிறகு அதை நீங்கள் சுலபமாக செய்ய துவங்குவீர்கள். ஒவ்வொரு முறை இப்பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் உங்களுடைய நன்றியுணர்வு பன்மடங்கில் அதிகரிக்கும். இதயத்தின் மாயாஜாலத்தை பயிற்சி செய்வதற்கு உங்கள் மனத்தையும் உங்கள் கவனத்தையும் உங்கள் இதயத்தை சுற்றியுள்ள பகுதியில் குவியுங்கள். உங்கள் கவனம் உங்கள் உடலின் உள்ளே இருக்கிறதா அல்லது வெளியே இருக்கிறதா என்பது ஒரு பொருட்டல்ல. உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது இச்செயல்முறையை சுலபமாக்கும். உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தின் மீது குவிக்கும் போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனத்திற்குள் கூறுங்கள். இதை ஒரு சில முறைகள் கடைபிடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய கண்களை மூட தேவையில்லை. ஆனால் பொதுவாக உங்கள் கண்கள் மூடிய நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதிக நன்றியை உணர்வீர்கள். இதயத்தின் மாயாஜாலம் எனும் செயல்முறை பயிற்சியை நீங்கள் செம்மையாக செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. உங்கள் வலது கையை உங்கள் இதயத்தை சுற்றியுள்ள பகுதியில் வையுங்கள்.
நன்றி எனும் மாயாஜால வார்த்தையை நீங்கள் கூறும்போது உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தின் மீது குவிய செய்வதற்கு இது உதவும். அல்லது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நீங்கள் கூறும்போது அது உங்கள் மனத்திலிருந்து வருவதற்கு பதிலாக உங்கள் இதயத்திலிருந்து வருவதாக நீங்கள் கற்பனை செய்யலாம். இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சியின் ஒரு பகுதியாக உங்களுடைய 10 முதன்மையான விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுத்து அந்த ஒவ்வொரு விருப்பத்தின் மீதும் இதயத்தின் மாயாஜாலத்தை பயிற்சி செய்யுங்கள். இந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் மனத்திற்கு உள்ளேயோ அல்லது உரக்க வாய்விட்டோ படியுங்கள். ஒவ்வொரு விருப்பத்தையும் படித்து முடிக்கும்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தை சூழ்ந்துள்ள பகுதியின் மீது குவித்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை மெதுவாக மீண்டும் கூறுங்கள். உங்கள் விருப்பங்கள் ஒவ்வொன்றின் மீதும் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் உபயோகித்த பிறகு உங்களால் அடையக்கூடிய நன்றியுணர்வின் ஆழத்தை அதிகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய முதன்மை விருப்பங்கள் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் நன்றியுணர்வையும் நீங்கள் அதிகரித்து இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை நீங்கள் விரைவாக அடைய விரும்பினால் இதயத்தின் மாயாஜாலத்தை நீங்கள் அவற்றின் மீது தினமும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அல்லது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நீங்கள் கூறும் எந்த ஒரு சமயத்திலும் இதயத்தின் மாயாஜாலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதயத்தின் மாயாஜாலம் எனும் செயல்முறை பயிற்சியை நீங்கள் ஒரு நாளில் ஓரிரு முறை பயன்படுத்தினாலும் கூட அது உங்கள் மகிழ்ச்சியின் மீதும் உங்கள் வாழ்வின் மாயாஜாலத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். இதயத்தின் மாயாஜாலத்தை நீங்கள் ஒரு சில முறைகள் பயன்படுத்திய பிறகு உங்கள் நன்றியுணர்வின் ஆழம் பெருமளவில் அதிகரித்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நன்றியுணர்வை பொறுத்தவரை ஆழம்தான் இங்கு முக்கியம். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு அதிக ஆழமாக நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிக அபரிமிதத்தை பெறுவீர்கள். உங்கள் இதயத்தை சுற்றி ஒரு குறுகுறுப்பு ஏற்படுவது, உங்கள் உடலில் மகிழ்ச்சி வெள்ளம் பாய்வது போல் உணர்வது, உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்புவது அல்லது மயிர்கூச்செறிவது ஆகியவை உங்களுடைய உணர்வின் ஆழத்தை நீங்கள் அதிகரித்து இருக்கிறீர்கள் என்பதற்கான துவக்க அடையாளங்கள். ஆனால் எந்த விதிவிலக்கும் இன்றி முன்பு ஒருபோதும் அறிந்திராத ஓர் ஆழமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் உணரத் துவங்குவீர்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சி 20. இதயத்தின் மாயாஜாலம். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். 2. உங்கள் மனத்தையும் உங்கள் கவனத்தையும் உங்கள் இதயத்தை சுற்றி இருக்கும் பகுதியில் குவியுங்கள். 3. உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தின் மீது குவிக்கும்போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனத்தில் கூறுங்கள். 4. உங்களுடைய 10 முதன்மையான விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுத்து இந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் படித்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனத்தை உங்கள் இதயத்தை சூழ்ந்துள்ள பகுதியின் மீது குவித்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை மெதுவாக மீண்டும் கூறுவதன் மூலம் இதயத்தின் மாயாஜாலத்தை பயிற்சி செய்யுங்கள். 5. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நாள் 20ற்கான பயிற்சி நிறைவடைகிறது. உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 21. அதி அற்புதமான விளைவுகள். எழுத்தாளர் திரு J.K. செஸ்டன் என்பவர், நீங்கள் உணவு உண்பதற்கு முன்பு நன்றி கூறுகிறீர்கள். அது சரிதான். ஆனால் நான் ஓர் இசை மற்றும் ஓபெரா நிகழ்ச்சிக்கு முன்பும் நன்றி கூறுகிறேன். நாடகம் மற்றும் ஊமை அபிநயத்திற்கு முன்பும், ஒரு புத்தகத்தை திறப்பதற்கு முன்பும், வரைவது, ஓவியம் தீட்டுவது, நீச்சல் அடிப்பது, பென்சிங் விளையாட்டில் ஈடுபடுவது, குத்து சண்டையிடுவது, நடப்பது, விளையாடுவது, நடனமாடுவது ஆகியவற்றுக்கு முன்பும், என் பேனாவை மைக்கூட்டிற்குள் முக்குவதற்கு முன்பும் நான் நன்றி கூறுகிறேன் என்கிறார். நாம் செய்யும் அனைத்திலும் நல்ல விளைவுகளையே நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு முன்பு நன்றி கூறுவதன் மூலமாகத்தான் விரும்பிய விளைவை பெறுவதை உறுதி செய்து கொள்வதற்காக எழுத்தாளர் J.K. செஸ்டன் நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை பயன்படுத்தினார்.
இது சிறப்பாக நடந்தால் நன்றாக இருக்கும், இது சரியாக நடந்தால் நல்லது, அல்லது எனக்கு ஏராளமான அதிர்ஷ்டம் தேவைப்படப் போகிறது என்று சில சமயங்களில் நீங்கள் நினைத்திருக்கக்கூடும். இந்த எண்ணங்கள் அனைத்தும் ஒரு சூழ்நிலைக்கான ஒரு நல்ல விளைவு ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஆசையின் வெளிப்பாடுகள் மட்டும்தான். ஆனால் வாழ்க்கை தற்செயலாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ நிகழும் ஒன்றல்ல. பிரபஞ்ச விதிகள் கணித ரீதியாக துல்லியமாக இயங்குகின்றன. அதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். ஒரு விமானி தன் விமானத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் போது இயற்பியலின் விதிகள் ஒழுங்காக வேலை செய்தால் நன்றாக இருக்கும் என்று வெறுமனே ஆசைப்படுவதில்லை. ஏனெனில் இயற்பியலின் விதிகள் ஒருபோதும் தவறுவதில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தரையில் கால் பதிக்கும் போது நீங்கள் விண்ணில் பறந்து போய்விடாமல் இருக்கும்படி புவியீர்ப்பு விசை உங்களை கீழ்த்தாங்கி பிடித்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் வெறுமனே ஆசைப்படுவதில்லை. புவியீர்ப்பு விசை ஒருபோதும் தவறுவதில்லை என்பதையும், இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் நீங்கள் மாயாஜாலமான விளைவுகளை விரும்பினால், அந்த விளைவுகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது அற்புதமான விளைவுகளை உங்களிடம் கவர்ந்து இழுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு பொருள். அற்புதமான விளைவுகள் குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருப்பது அதை செய்வதற்கான எளிமையான வழிகளில் ஒன்று. அற்புதமான விளைவுகள் எனும் செயல்முறை பயிற்சியானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பே அதற்கு நன்றியுணர்வுடன் இருப்பதாகும். உங்களுடைய வேலை தொடர்பான சந்திப்பு கூட்டம், வேலைக்கான நேர்முக தேர்வு, பரீட்சை, ஒரு விளையாட்டுப் போட்டி, தொலைபேசி அழைப்பு, நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு நண்பருடனான சந்திப்பு, உங்கள் மாமியாரை பார்த்து வருவது போன்றவற்றின் அற்புதமான விளைவுகள் குறித்து உங்களால் நன்றியுணர்வுடன் இருக்க முடியும். உங்களுடைய உடற்பயிற்சி வழக்கம், உங்கள் செல்ல பிராணியை மருத்துவரிடம் அழைத்து செல்வது, உங்களுடைய மருத்துவ பரிசோதனை அல்லது பல் பரிசோதனை போன்றவற்றின் அற்புதமான விளைவுகள் குறித்தும் உங்களால் நன்றியுணர்வுடன் இருக்க முடியும். ஓர் எலக்ட்ரீஷியனோ அல்லது பிளம்பரோ உங்கள் வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு பழுதை சரிபார்த்து கொண்டிருக்கும் போதோ, குடும்பத்துடன் நீங்கள் உல்லாசமாக வெளியே செல்லும் போதோ, உங்கள் குழந்தையின் நடத்தை பற்றி நீங்கள் உங்கள் குழந்தையுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதோ, உங்கள் வாழ்க்கை துணைவருடன் நீங்கள் மனம் விட்டு பேசும்போதோ ஏற்பட விரும்புகின்ற அற்புதமான விளைவுகளுக்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கலாம். ஒரு பிறந்தநாள் பரிசு, திருமண நிச்சயதார்த்த மோதிரம் அல்லது திருமணத்திற்கான ஆடைகள் ஆகியவற்றை வாங்கும் போதோ, ஒரு புதிய அலைபேசி, புதிய கம்பளம், திரை சீலைகள் போன்றவற்றை வாங்கும் போதோ, அல்லது ஒரு நிறுவனத்தை புதுப்பிக்கும் போதோ அது குறித்த அற்புதமான விளைவுகளுக்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கலாம். உணவு அருந்துவதற்கு ஓர் உணவகத்தில் முன்கூட்டியே பதிவு செய்வதற்கும், ஓர் இசை நிகழ்ச்சிக்கு ஒரு வசதியான இடத்தில் இருக்கைகள் கிடைப்பதற்கும், உங்களுடைய அன்றாட அஞ்சல்கள் மற்றும் மின் அஞ்சல்கள் ஆகியவை குறித்த அற்புதமான விளைவுகளுக்காகவும் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கலாம். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி அற்புதமான விளைவுகளை உருவாக்க முடியும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களுடைய விரல்களை காற்றில் அசைத்து எந்த நிகழ்வு அற்புதமான விளைவை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நிகழ்வின் மீது மாயாஜால பொடியை நீங்கள் தூவுவதாக கற்பனை செய்யுங்கள். அற்புதமான விளைவுகளுக்கு நன்றியுணர்வை பயன்படுத்துவதற்கான இன்னொரு சமயம், உங்களுடைய நாளில் நீங்கள் எதிர்பாராத ஒன்று நிகழும் நேரமாகும். ஏதேனும் எதிர்பாராத ஒன்று நிகழும்போது நாம் அவசரமான முடிவுகளுக்கு வருகிறோம். ஏதோ தவறு நடந்துள்ளது என்று உடனடியாக நினைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் உங்கள் அலுவலகத்திற்குள் நுழையும் போது உங்கள் உயரதிகாரி உங்களை அக்கணமே பார்க்க விரும்புவதாக யாரோ ஒருவர் உங்களிடம் கூறுகிறார்கள். அவசரமான முடிவுகளுக்கு வருவது, ஏதோ தவறு நடந்துள்ளது என்று சிந்திப்பது ஆகியவற்றில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களிடம் கவர்ந்து இழுக்கிறீர்கள். எனவே அவசர முடிவுகளுக்கு வருவதற்கு பதிலாக, நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுள்ளதாக சிந்திப்பதற்கு பதிலாக, ஓர் அற்புதமான விளைவுக்காக நன்றியுணர்வுடன் இருப்பதன் மூலம் மாயாஜாலத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பாருங்கள். வேலைக்கு செல்லும்போது நீங்கள் உங்கள் பேருந்தையோ
அல்லது ரயிலையோ தவற விட்டுவிட்டாலோ, அல்லது ஒரு விமானத்தை தவற விட்டுவிட்டாலோ, அல்லது அவை எதிர்பாராத விதமாக தாமதத்திற்கு உள்ளானாலோ, இது மோசம் என்று நினைப்பதற்கு பதிலாக அற்புதமான விளைவுக்காக நன்றியுடன் இருங்கள். அப்போது ஒரு அற்புதமான விளைவை பெறுவதற்காக மாயாஜாலத்தை நீங்கள் முடுக்கிவிட்டிருப்பீர்கள். நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்து உங்கள் குழந்தையை பற்றி பேசுவதற்காக ஓர் எதிர்பாராத சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று உங்களிடம் கூறப்படும் போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்பதற்கு பதிலாக அற்புதமான விளைவு குறித்து நன்றியுணர்வுடன் இருங்கள். எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்போ, மின்னஞ்சலோ அல்லது கடிதமோ உங்களுக்கு வந்தால், தொலைபேசியை எடுத்து பேசுவதற்கு முன்போ அல்லது மின்னஞ்சலையோ அல்லது கடிதத்தையோ பிரித்து படிப்பதற்கு முன்போ எது தவறாக போயிருக்கும் என்ற எண்ணம் உங்கள் மனத்தில் உடனடியாக பளிச்சிடும். பெரும்பாலான சமயங்களில் நீங்கள் கேட்ட அற்புதமான விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். சில சமயங்களில் ஒரு எதிர்பாராத நிகழ்வால் நீங்கள் எப்படி பயனடைந்தீர்கள் என்பது கூட உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு அற்புதமான விளைவை கேட்டு அது குறித்து உண்மையிலேயே நன்றியை உணரும்போது கணித ரீதியான ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு அற்புதமான விளைவை நீங்கள் திரும்ப பெற்றே ஆக வேண்டும். அது நிச்சயம். உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு விஷயம் தற்செயலாக நடந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்தாலோ, அல்லது ஏதோ ஒன்று உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலோ, அல்லது ஏதோ ஒன்று சிறப்பாக நடந்தால் நல்லது என்று நீங்கள் ஆசைப்படுவதை நீங்கள் கண்டாலோ, ஈர்ப்பு விதியை பொறுத்தவரை தற்செயலான நிகழ்வு என்று எதுவும் கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத விளைவுகளை, அதாவது மோசமான விளைவுகளை பெறுவதிலிருந்து ஈர்ப்பு விதி உங்களை பாதுகாக்கிறது. அதோடு நீங்கள் விரும்புகின்ற அற்புதமான விளைவுகளை பெறுவதையும் அது உறுதி செய்கிறது. அற்புதமான விளைவுகள் குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது பிரபஞ்ச விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். வெறும் ஆசைகளையும் சாத்திய கூறுகளையும் நம்பிக்கையாகவும் உறுதியான வாய்ப்புகளாகவும் மாற்றுகிறீர்கள். நன்றியுணர்வு உங்கள் வாழ்க்கை முறையாக ஆகும்போது நன்றியுணர்வின் மாயாஜாலம் ஒரு அற்புதமான விளைவை பெற்று தரும் என்ற அறிதலோடு நீங்கள் செய்யும் அனைத்திலும் நீங்கள் தானாகவே நன்றியுணர்வுடன் செயல்படுவீர்கள். அதி அற்புதமான விளைவுகள் செயல்முறை பயிற்சியை எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்து அதை ஒரு தினசரி வழக்கமாக நீங்கள் மாற்றுகிறீர்களோ, அவ்வளவு அதிகமான அதி அற்புதமான விளைவுகளை உங்கள் வாழ்விற்குள் ஈர்ப்பீர்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பது மெல்ல மெல்ல விலகி விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். தவறான நேரத்தில் தவறான இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய நாளில் என்ன நிகழ்ந்தாலும் சரி, விளைவு அற்புதமானதாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். இன்றைய நாளின் துவக்கத்தில் அற்புதமான விளைவுகளை நீங்கள் விரும்புகின்ற 3 தனித்தனியான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒரு வேலைக்கான நேர்முகத் தேர்வு, ஒரு கடனுக்காக விண்ணப்பிப்பது, ஒரு பரீட்சை அல்லது ஒரு மருத்துவருடனான சந்திப்பு போன்ற உங்கள் வாழ்க்கையில் தற்போது உங்களுக்கு மிக முக்கியமாக படும் 3 விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். வழக்கமாக உங்களுக்கு சலிப்பூட்டும் 3 விஷயங்களை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏனெனில் அந்த சலிப்பூட்டும் வேலைகளில் மாயாஜாலம் நிகழும்போது அற்புதமான விளைவை நீங்கள் ஈர்த்துள்ளதை நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்கள். எடுத்துக்காட்டாக, வேலைக்கு காரோட்டி செல்வது, துணிகளுக்கு இஸ்திரி போடுவது, வங்கி அல்லது அஞ்சலகத்திற்கு செல்வது, குழந்தைகளை பள்ளியிலிருந்து கூட்டி வருவது, செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவது அல்லது அஞ்சலகத்திலிருந்து தபால்களை எடுத்து வருவது போன்ற வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள 3 சூழ்நிலைகளை ஒரு பட்டியலிடுங்கள். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையை எழுதும் போதும், அது நடந்து முடிந்த பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த நிகழ்வு குறித்த அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி என்று கூறுங்கள். இந்த மாயாஜால பயிற்சிக்கான 2வது நடவடிக்கை, இன்று எழுகின்ற 3 எதிர்பாராத விஷயங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் விளைவு அற்புதமானதாக அமைவதற்காக நீங்கள் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தப் போகிறீர்கள். 3 தொலைபேசி அழைப்புகளுக்கு விடையளிப்பதற்கு முன்போ அல்லது 3 மின்னஞ்சல்களை அல்லது கடிதங்களை பிரித்து படிப்பதற்கு முன்போ
அல்லது ஏதேனும் ஓர் எதிர்பாராத வேலையை செய்வதற்கு முன்போ அல்லது இன்றைய தினம் ஏற்படக்கூடிய ஏதேனும் எதிர்பாராத விஷயத்திற்கோ இப்பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தலாம். இது நீங்கள் எந்த எதிர்பாராத நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பற்றியது அல்ல. மாறாக எதிர்பாராத அந்த விஷயங்களுக்கான அதி அற்புதமான விளைவுகளுக்காக நீங்கள் நன்றியுணர்வை கடைபிடிப்பதை பற்றியதுதான் இது. ஒவ்வொரு முறை ஓர் எதிர்பாராத நிகழ்வு நிகழும்போதும் உங்களால் முடிந்தால் ஒரு கண நேரத்திற்கு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பின்வரும் மாயாஜால வார்த்தைகளை கூறி அதை உணருங்கள். அந்த நிகழ்வு குறித்த அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி. இந்த பயிற்சியை நீங்கள் எவ்வளவு அதிகமாக கடைபிடிக்கிறீர்களோ உங்கள் வாழ்வில் அவ்வளவு அதிகமாக அற்புதமான விளைவுகளை பெறுவீர்கள். ஆனால் அதை இன்றே பயிற்சி செய்வது அது குறித்து புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவும். எதிர்காலத்தில் ஒரு நல்ல விளைவு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டாலோ அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவை என்று நீங்கள் நினைத்தாலோ நீங்கள் உடனடியாக நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியின் பக்கம் திரும்புவீர்கள். உங்கள் வாழ்வில் அற்புதமான விளைவுகள் உருவாவதை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சி 21. அதி அற்புதமான விளைவுகள். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். 2. உங்கள் நாளின் துவக்கத்தில் உங்களுக்கு முக்கியமாக படுகின்ற அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற 3 விஷயங்களை அல்லது சூழ்நிலைகளை தேர்ந்தெடுங்கள். 3. உங்களுடைய 3 விஷயங்களையும் பட்டியலிடுங்கள். அவை ஒவ்வொன்றையும் எழுதும்போது அவை ஏற்கனவே நடந்து முடிந்த பிறகு எழுதுவது போல் எழுதி கொள்ளுங்கள். அந்த நிகழ்வு குறித்த அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி. 4. நீங்கள் உங்களது அன்றைய தினத்திற்கான வேலைகளை கவனித்து வருகையில் அன்று எழுகின்ற அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற 3 எதிர்பாராத நிகழ்வுகளை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனத்திற்குள் பின்வருமாறு கூறுங்கள். அதை உணருங்கள். அந்த நிகழ்வு குறித்த அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி. 5. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நாள் 21ற்கான பயிற்சி நிறைவடைகிறது. உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 22. உங்கள் கண் முன்னாலேயே. எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் தாமஸ் கார்லைல் என்பவர் இத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகும் இவ்வுலகம் ஒரு அதிசயம்தான். அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு அது அற்புதமானது, புதிரானது, மாயாஜாலமானது என்கிறார். 7 வருடங்களுக்கு முன்பு இரகசியத்தையும் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியையும் நான் கண்டறிந்தபோது என்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நான் பட்டியலிட்டேன். அது ஒரு நீண்ட பட்டியல். அந்த நேரத்தில் என்னுடைய விருப்பங்கள் எதுவும் உண்மையாவதற்கான சாத்தியம் தென்படவில்லை. ஆனாலும் நான் எனது 10 முதன்மை விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை ஒவ்வொரு நாளும் என்னுடன் எடுத்துச் சென்றேன். எனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதை எடுத்து படித்து என் விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல் என்னால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு விருப்பம் குறித்தும் நன்றியை உணர்ந்தேன். எல்லாவற்றையும் விட மிகவும் அதிகமாக நான் விரும்பிய என்னுடைய முதல் விருப்பத்தை எப்போதும் என் மனத்தில் நிலைநிறுத்தி அது மெய்யாகிவிட்டது போல் உணர்ந்து அது குறித்து ஒவ்வொரு நாளும் பல முறை நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நான் கூறினேன். என் பட்டியலில் இருந்த விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மாயாஜாலமாக என் கண்முன்னே தோன்றின. என் விருப்பங்களை நான் அடைந்த பிறகு அவற்றை என் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு புதிய விருப்பங்கள் எனக்கு தோன்றியபோது அவற்றை அதில் சேர்த்து கொண்டேன். தஹீட்டி தீவிற்கு அருகே இருந்த போரா போரா தீவிற்கு செல்ல வேண்டும் என்பது எனது முதல் பட்டியலில் நான் குறிப்பிட்டிருந்த விருப்பங்களில் ஒன்று. போரா போரா தீவில் நான் ஒரு அற்புதமான வாரத்தை கழித்த பிறகு மற்றுமோர் அழகான விஷயம் நிகழ்ந்தது. விமானத்தில் என் வீட்டிற்கு திரும்பி வரும் வழியில் தஹீட்டி தீவில் சில பயணிகளை ஏற்றிக்கொள்வதற்காக
நான் சென்ற விமானம் தகிட்டியில் தரையிறங்கியது. விமானத்தில் வெகு குறைவான பயணிகளே இருந்தனர். சிறிது நேரத்தில் தகிட்டியை சேர்ந்த மக்கள் விமானத்தில் நிரம்பி வழிந்தனர். திடீரென்று சிரிப்பொலிகளும் புன்னகை தவழ்ந்த முகங்களும் ஒருவித மகிழ்ச்சியும் என்னை சூழ்ந்து கொண்டன. இந்த அழகிய மக்களுடன் சிறிது நேரம் பயணித்ததில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததற்கான காரணம் எனக்கு மிக தெளிவாக தெரிந்தது. அவர்கள் நன்றியுணர்வுடன் இருந்தனர். தாங்கள் உயிரோடு இருப்பதற்காக அவர்கள் நன்றியுணர்வு கொண்டிருந்தனர். விமானத்தில் பயணித்து கொண்டு இருப்பதற்காக அவர்கள் நன்றியுணர்வு கொண்டிருந்தனர். அனைவரும் சேர்ந்து இருப்பதற்காக அவர்கள் நன்றியுணர்வு கொண்டிருந்தனர். தாங்கள் சென்று கொண்டிருந்த இடம் குறித்து அவர்கள் நன்றியுணர்வு கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாவற்றிற்காகவும் நன்றியுணர்வுடன் இருந்தனர். நான் அந்த விமானத்திலேயே தங்கி அவர்களோடு சேர்ந்து உலகை சுற்றி வந்திருப்பேன். ஏனெனில் அவர்களோடு இருந்தது என்னை நல்லவிதமாக உணரச் செய்தது. எனது இறுதி விருப்பம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன். நான் முதலில் தயாரித்த நீளமான பட்டியலில் போரா போரா தீவிற்கு செல்வதை கடைசி விருப்பமாக நான் குறிப்பிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விமானத்தில் நான் இருந்ததற்கான காரணம் தெள்ளத் தெளிவாக என் கண்முன்னே இருந்தது. நன்றியுணர்வுதான் அது. உங்களுக்கு உத்வேகம் ஊட்டுவதற்காகவே எனது இக்கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஏனெனில் உங்கள் விருப்பங்கள் மிக பெரிதாக இருப்பது போல் தோன்றினாலும் கூட நன்றியுணர்வின் மூலம் உங்களால் அவற்றை பெற முடியும். அதைவிட மேலாக நீங்கள் முன்பு ஒருபோதும் உணர்ந்திராத மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நன்றியுணர்வு உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அது விலை மதிக்க முடியாத ஒன்றாகும். நான் நன்றியுணர்வையும் ஈர்ப்பு விதியையும் பயன்படுத்த துவங்கியதில் இருந்து என்னுடைய முதல் பட்டியலில் இருந்த இறுதி விருப்பத்தை அடைவதற்கு எனக்கு 4 வருடங்கள் ஆயின. என்னுடைய அனைத்து விருப்பங்களையும் அந்த காலகட்டத்திற்குள் நான் அடைந்ததில் உள்ள சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை நான் உருவாக்கிய போது எனது நிறுவனம் $20 லட்சம் கடனில் இருந்தது. கடனை அடைப்பதற்கு வெறும் 2 மாதங்களே என் வசம் இருந்தன. கடனை அடைக்கவில்லை என்றால் எனது நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டு என் வீட்டையும் எனது பிற உடைமைகள் அனைத்தையும் இழந்தாக வேண்டிய நிலையில் நான் இருந்தேன். ஆனால் எனது பட்டியலில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு பெரிய வீட்டை வாங்குவது, உலகின் மிக அற்புதமான இடங்களுக்கு பயணம் செய்வது, என்னுடைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பது, என்னுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவது, எனது உறவுகள் ஒவ்வொன்றையும் மிகச் சிறந்த நிலைக்கு மேம்படுத்துவது, எனது குடும்பத்தாரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, மீண்டும் பரிபூரண ஆரோக்கியத்தை பெறுவது, வாழ்வு குறித்து எல்லையற்ற ஆற்றலும் உற்சாகமும் அமையப் பெறுவது மற்றும் பிற பௌதிக பொருட்களை பெறுவது போன்ற பெரும் விருப்பங்கள் அடங்கியிருந்தன. ஆனால் என்னுடைய வேலை மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது எனது முதன்மையான விருப்பமாக இருந்தது. என்னை சுற்றி இருந்த பலருக்கு இது முற்றிலும் சாத்தியப்படாத விஷயமாக தோன்றியது. என் வேலையின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததுதான் நான் அடைய பெற்ற முதல் விருப்பம். எனது மற்ற பிற விருப்பங்கள் அனைத்தும் மாயாஜாலமாக பின்தொடர்ந்தன. அவை என் கண்முன்னே ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்ட போது அவற்றை என் பட்டியலிலிருந்து நீக்கினேன். எனவே இப்போது உங்கள் விருப்பங்கள் உங்கள் கண்முன்னே நிறைவேறுவதை உறுதி செய்வதற்கு நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான உங்களுடைய முறை இது. நாளின் துவக்கத்தில் உங்களுடைய 10 முதன்மை விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுங்கள். அதில் ஒவ்வொரு விருப்பமாக படியுங்கள். அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டதாக ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள் அல்லது மனக்காட்சிப்படுத்துங்கள். அந்த விருப்பம் இப்போது உங்கள் வசமாகி விட்டதாக நினைத்து உங்களால் இயன்ற அளவிற்கு அது குறித்த நன்றியை உணருங்கள். உங்களுடைய விருப்ப பட்டியலை இன்று உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். இன்று குறைந்தபட்சம் 2 வெவ்வேறு சமயங்களில் அப்பட்டியலை வெளியே எடுத்து அதில் உள்ள விருப்பங்களை படித்து அவற்றை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் அவை ஒவ்வொன்றை குறித்தும் உங்களால் இயன்ற அளவிற்கு நன்றியை உணருங்கள். உங்களுடைய விருப்பங்கள் அதிக விரைவாக நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய விருப்ப பட்டியலை இன்றிலிருந்து உங்களுடைய பர்ஸில் உங்களோடு எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பிரித்து பார்த்து
முழுவதுமாக படித்து அவை ஒவ்வொன்றை குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். உங்களுடைய விருப்பம் உங்கள் கண் முன்னால் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கும்போது அவற்றை உங்கள் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு புதிய விருப்பங்களை அதில் சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை போன்றவர் என்றால் உங்கள் பட்டியலில் இருந்து ஒரு விருப்பத்தை நீக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆனந்த கண்ணீரில் திளைப்பீர்கள். ஏனெனில் சாத்தியமற்றவை போல் தோன்றிய விருப்பங்கள் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியால் சாத்தியமாக்கப்பட்டுள்ளன. மாயாஜால செயல்முறை பயிற்சி 22. உங்கள் கண் முன்னாலேயே. 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி, நன்றி, நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள். 2. நாளின் துவக்கத்தில் முன்பு நீங்கள் உருவாக்கிய உங்களது 10 முதன்மை விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை எடுங்கள். 3. அதில் ஒவ்வொரு விருப்பமாக படியுங்கள். அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டதாக ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள் அல்லது மனக்காட்சிப்படுத்துங்கள். அந்த விருப்பம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டதாக நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு அது குறித்து நன்றியை உணருங்கள். 4. உங்களுடைய விருப்ப பட்டியலை இன்று உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். இன்று குறைந்தபட்சம் 2 வெவ்வேறு சமயங்களில் அப்பட்டியலை வெளியே எடுத்து அதில் உள்ள விருப்பங்களை படித்து அவை ஒவ்வொன்றை குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். 5. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.